வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா, இந்த லொக்கேஷன் வந்து ஆல்ரெடி நம்ம போயிருக்கோம். பட் வந்து இன்றைக்கி செகண்ட் டைம் போக போகிறோம். இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஒரு தடவை போயிட்டு பஃபே சாப்பிட்டோம். பஃபேன்னு சொல்லும் போதே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் தான் போக போகிறோம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம போன தடவை வெறும் பஃபே மட்டும் சாப்பிட்ருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் மற்ற சில டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இருக்கும், ட்ரெயினுமே வந்துருச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நம்ம வர வேண்டிய இடத்துக்கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துவிட்டோம். அன்றைக்கி வந்து செலக்டிவாக சில டிஷ்ஷஸ் தான் சாப்பிட்ருந்தோம். இன்றைக்கி மற்ற சில இதெல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் எப்படி இருக்குன்றது வந்து சாப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா நானுமே வந்து நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பப்போ ஃபீலே பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து தனியாக இருக்கணுக்கு தான் தெரியும் அது எந்தளவுக்கு அந்த ஒரு கிரேவிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வேறு இங்கே இந்த ஊர் சாப்பாடே வந்து சாப்பிட்டு ரொம்ப வெறுத்துட்டேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த இடத்துக்குள்ளே இங்கேருந்து வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து போனோம். அங்கே தான் அவங்களோட ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸ்பெயினில் இருக்கவங்க யாராக இருந்தாலுமே வந்து மேட்ரிட்டில் இருக்கவங்க வந்து ட்ரிபுனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரோ இருக்குது. எங்கே இருந்தாலும் அங்கே வந்துட்டிங்கன்னா, நான் இந்த வீடியோவில் காட்டின இந்த ஒரு ஸ்பாட்டுக்கிட்ட வந்துட்டு இங்கேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டிங்கன்னா அந்த சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட் கிட்டே வந்துவிட்டோம். இவங்கள்ட்ட வந்து இப்போது மசாலா தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்னும் ரைஸ், சாம்பார், ரசம் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம வந்து அங்கே போய் உட்கார இடம் இருக்குது, அங்கே வந்து வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணால் நம்ம ஆர்டர் சொல்லிட்டோம், மசாலா தோசை சொல்லியிருக்கோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஆர்டர் பண்ண மசாலா தோசை வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து ஆனியன் ஊத்தப்பம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரைஸ்லாம் இருக்குன்னு இல்லை ஆனியன் ஊத்தப்பம் டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். ரெண்டுமே செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டீ குடிச்சிட்டே வந்து அவர் கூட ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்தேன். கடையே மூடிட்டார். அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அண்ட் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்டில் வந்து அன்றைக்கி என்ன இருக்குது, என்னென்ன ப்ரைஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ வரவங்க வந்துட்டு மெனு தான் பார்த்து ஆர்டர் பண்ணணும். இல்லை, நம்ம வந்து சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நிஜமாகவே ஆனியன் ஊத்தப்பம் எனக்கு இங்கே வந்து இப்போ ரொம்பவே ஃபேவரட் ஆகிடுச்சு இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து நம்ம இந்த சவுத் இண்டியன் கடையில் பார்த்திங்கன்னா அந்த ஆனியன் ஊத்தப்பம் கூட வந்து அந்த சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மெயினாக இந்த சட்னி சாம்பார்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ்ன்னு நினைக்கிறேன், டிஸ்னி ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்கும். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் வந்து சட்னி செம்மையாக இருக்கும், இன்னொரு ஹோட்டலில் வந்து சாம்பார் செம்மையாக இருக்கும். ஸோ கம்பைன் பண்ணி ஒரு ஹோட்டல் நடத்தலான்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த மாதிரி நம்ம இங்கே இருக்கிற அண்ணா கடையில் வந்துட்டு சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் கடையில் வந்துட்டு சட்னி செம்ம டேஸ்ட்டு. அந்த சட்னியோட ஆனியன் ஊத்தப்பம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது பயங்கரமாக இருந்தது. மஸ்ட் ட்ரை. நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் மற்ற சில டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் see you in the next video. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.